ட்ராவல் போகிறோம், டூர் போகிறோம், நம்ம ஃப்ரான்ஸுக்கு போகிறோம்ல, அதே மாதிரி we are going to பாருங்க ஹீத்ரூ ஏர்போர்ட்டுக்குள்ள இப்போ நுழையிறோம். நான் சூட் கேஸ் 3 சூட் கேஸ் ஒரு பேக். Take the M25 slip road. ஆஹா, அங்கே பாருங்க 2 ஃப்ளைட் அப்படியே கிராஸ் ஆகுது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ். லண்டன் பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன். மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் போகிறோம், டூர் போகிறோம், நம்ம ஃப்ரான்ஸுக்கு போகிறோம்ல, அதே மாதிரி we are going இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. ஓகே, we are going to for a trip. ஓகே, இங்கே பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுது. நாங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள் இந்த பக்கமே நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஓட போகிறோம், கேட்டிங்களா? ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த பாருங்கள் யூஷுவல் சூட் கேஸ் 3 சூட் கேஸ் ஒரு பேகு, அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட்ரி பேகு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டு மூட அங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் கொண்டு தான் நாங்கள் போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 year அக்கா டிரைவிங். ஓகே, பாப்பா எப்படி போகுதுன்னு பார்ப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ டீசெண்டாக பேக் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த இவரை பாருங்கள், இந்த கட்டப்பை, இந்த பிளாஸ்டிக் பேக் இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் பக்கத்தில் இருக்க முடியாது, இருந்தாலும் என்ன செய்யறதுக்கு இருக்குது மளிகை சாமானும் அதெல்லாம். ஓகே, வாங்க. என்னதான் ஹாலிடே பண்ணாலும் எங்கள் ஊரை விட்டு போகும்போது எங்களுக்கு அப்படி ஒரு ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் ஊர் சொல்லுன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, பட் அதுதான் உண்மை. ஓகே, திஸ் இஸ் நைஸ் பிளேஸ். ஏன்னு எல்லாம் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, we are going to இங்கிலீஷ் கவுண்டி சைடு. மக்களே, இங்கிலீஷ் கவுண்டி சைடு. இந்த ட்ரிப்பு எல்லா வீடியும் பக்கா ஃபுல் இங்கிலீஷ் தான், கேட்டிங்களா? ரொம்ப நல்ல ப்ளசண்டான வெதர். லைட்டாக குளிரடிக்க தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவல் வந்து 3 மணி நேரம் தான். ஆனால் இப்போ பேங்க் ஹாலிடே வீக்கெண்ட், இது லாங் வீக்கெண்ட், அதனால வந்து இது வந்து 4 மணி நேரம் ட்ராவல்னு காணிக்குது. இனி இவரை ட்ரைவ் பண்ண விட்டா 4 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகிப்போம், கேட்டிங்களா? இவர் சக்கடா வண்டியை உருட்டிட்டு போ. அண்ணாச்சி போட்டு தாக்குறதுலேயே ரெடி. அண்ணாச்சியோடைய டிரைவிங் வந்து ஒரு அவார்டு கொடுக்கக்கூடிய டிரைவிங். bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 29. இவங்க மாஸ்டர்ஸ் இன் ஐடி அப்ளிகேஷன்ஸ் முடிச்சுட்டு சப்போர்ட் என்ஜினியராக யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 20250714841 அந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்க முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நல்ல மணமகள் வந்துட்டு மெயின் மோட்டர் வேலை சங்கமம். இப்போ என்ன இவருக்கு வழி மாற்றி விட்டுருப்பாருங்கண்ணா. மோட்டர் வேலை பாருங்க எவ்வளோ கூட்டம்னு இதான் சொல்கிறது. இந்த பேங்க் ஹாலிடே வந்தாலே அந்த சைடு போடுமோ, பேங்க் ஹாலிடே வந்தாலே உங்களுக்கு வந்து இதுதான் பிரச்சனை. அங்கே பாருங்க ஹீத்ரூ ஏர்போர்ட்டுக்குள்ள இப்போ நுழையிறோம். நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோமா இல்லைன்னா கார்லேயே ஃபுல் ஜேர்னி இருக்க போகுதான்னு சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆனா என்னதான் ஹாலிடே பண்ணாலும் அந்த ஃப்ளைட்ல ஹாலிடே பண்ணணுங்கிறது அது ஒரு ஜாலி தான். என்ன அது ஒரு சூப்பரான ஒரு அனுபவம். அதுல பல ஆட்களையும் பார்த்து செக் இன் பண்ணி செக் அவுட் பண்ணி இங்கிலீஷ் மக்கள் எப்படி ஒழுங்கா போறாங்க பாருங்க, எந்த அடிதடியும் இல்லை. சொன்னா இல்லையா, பல ரோடுகள் வந்து சங்கமிக்கக்கூடிய இடம் பாருங்க. ரயில் ஏர், ஓ மை காட், குவிக் டு ஹீத்ரூக்கு போகக்கூடிய பஸ் கில்ஃபோர்ட்ல இருந்து வருது பாருங்க. ஹீத்ரூ ஏர்போர்ட் இன்னைக்கு பயங்கர இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் வந்து பக்கத்து நாடுகளுக்கு போயிருவாங்க. 2 மணிக்கு பறந்தா போதும். பிரான்ஸ் போயிடலாம், இட்டலி போயிடலாம், போயிடலாம், ஆஸ்திரியா போயிடலாம். சில பல நேரங்கள்ல யூகேக்குள்ள ஹாலிடே போறதுக்கு அது சீப்பா, அதுதான் சீப்பா இருக்கும். இப்ப நாங்க போற ஹாலிடே இதுக்குள்ள காசு வந்து அழகா இட்லிக்கு போயிட்டு வந்திருக்கலாம். இட்லி இல்ல, இட்டலி. இப்படி இருக்குன்னு பாருங்க. எத்தனை இது வந்து 4 வழிச்சாலை இல்ல மக்களே, இது வந்து ஒரு 10 வழிச்சாலை. 1 2 3 4 5 வழிச்சாலை. ஓகே, 5 அங்கிட்ட 5னா 10 வழி ஆயிடும். 10 வழி 1 2 3 4 ஆமா 10 வழிச்சாலை இது. அங்கே பாருங்க ஹாலிடேக்கு போகும்போது நம்மள மாதிரி இல்லை, போனால் இதை வச்சேன் தின்னா உறங்கணும்னு இல்லை. அங்கே பாருங்க பார்த்தீங்களா நான் என்ன காணிக்கிறேன்னு, சைக்கிள் எல்லாம் மேலே கட்டி வச்சு கொண்டு போய் சைக்கிளிங் பண்ணுறது. இவங்க வந்து போகும்போது எல்லாம் அந்த அரிசி பருப்பு இதுகளை கட்டி கொண்டு போறது. இவரு கொண்டு போக மாட்டேன் சொல்லுவாரு பாருங்க. எங்களுக்கெல்லாம் அரிசி பருப்பு தான் இருக்கும், அவங்களுக்கு சைக்கிள் அடி ஜம்ப் பண்ணுங்க. அந்த பக்கம் போடலாம்.
சைக்கிள் பருப்பு இதோட அங்க பாருங்க வீட்டே கிளப்பி கொண்டு போறாங்க. ஆமா அப்படியே கொண்டு போய் இறக்கி வச்சு என்ன வாழ்க்கை வந்துக்கலாம் போல இருக்கு. அப்படியே டைப் போல இல்ல வேற ஏதாவது இருக்கும். இவரு வேற இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் தெரியல. டிஃபெண்டர் போது பாரு சூப்பரா இருக்கலாம். ஏன் கனவுல நேத்துக்கு ஸ்டாலின் வந்தாரு. அப்படியா? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படியா? என்னை பார்க்க வந்திருக்காரு. உங்ககிட்ட வந்து உன்னோட சப்பாட்டை கேட்டு வந்திருப்பாரு. சாப்பாடு இல்ல சப்பாட்டை கேட்டு எலெக்ஷன் வருது இல்ல. எலெக்ஷன் ஓ அதுக்கா இருக்கும் ஒருவேளை. எல்லாம் டிராபிக் நின்றுச்சு. ஆனா நம்மளுடைய இதுல உடனே ஜிபி இதுல இதுக்கு பேர் என்னது ஜிபிஎஸ்ல உடனே காமிச்சிடும். கொலிஷன் ஹெடா இருக்குதா இருந்தா உடனே சொல்லுங்க. இவங்களெல்லாம் இந்த ரோட்டெல்லாம் நம்பினா நம்ம வந்து சாப்பாடு எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால வீட்டில் இருந்தே சின்ன ஃப்ளாஸ்கில் காப்பி போட்டு கொண்டு வந்துருக்கேன். எனக்கு மட்டும் இப்போ எல்லாருக்கும் வேணுமா வேணா உங்களுக்கு ஃப்ளாஸ்க் வாங்கி நீங்கள் இது பண்ணுங்க. நான் அன்னைக்கு ஐக்கியாவிலேருந்து வாங்குற ஃப்ளாஸ்க் இது 7 பவுண்டு சூப்பராக இருக்கு. அடிப்பொலி. இனி வண்டி சூப்பராக ஓடும். வண்டி எங்கே ஓடுது? நகர்ந்துட்டு தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆண்டா வேணுமாடா உனக்கு? பார்த்தீங்களா முன்னால் பார்த்தீங்களா அது கொலிஷன்னே காமிச்சிட்டு வந்துச்சு. அங்கே பாருங்க பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் முன்னால். ஹோப்ஃபுல்லி பீப்புள் ஆர் சேஃப். ஐயோ பெரிய வண்டியில் அதை மோதி வச்சு பாருங்க. ஆஹா அங்கே பாருங்க 2 ஃப்ளைட் அப்படியே கிராஸ் ஆகுது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் சூப்பராக போகுது. எங்கே போகணும்னு தெரில. பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல போனா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, தண்ணி தான் கிடைக்கும். அப்படியா? Because Britishers they like to 7-minute congestion caused by a collision on the M25 in 4 miles. Another collision. You're still on the fastest route. 1 மணி நேரம் ஆச்சுன்னா லண்டனை விட்டு வெளியே போகல. லண்டன்ல சுத்தி லண்டன் பறவைகள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரி ஓகே அந்த முறுக்கு எடுக்கத. முறுக்கு சீடையெல்லாம் எடுங்க. பாருங்க சென்னை சில்க்ஸ் பேக் எல்லாம் ஊர் வாசம் தான் எல்லாம். உள்ள பாருங்க பெரிய ஒரு அப்பா பேங்கே இருக்குது. இது அது மிக்சரு என்ன வேணும்? சிப்ஸ் வேணுமா இல்லை இது வேணுமா? நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட் தெரியாது. அதுக்கே யாரோ திறந்தா காட்டே மாட்டாங்க. இதுக்கு ஒரு இது. ஆமாம் இதா சூப்பராக இருக்கும். சூப்பர். 303 exit to Andover, Salisbury. இப்போ வந்து நம்ம வந்து நேரா மோட்டார்வே M3ல இருந்து சால்ஸ்பரிக்கு போறோம். ஓகே சால்ஸ்பரி வந்து ரொம்ப நல்ல சூப்பரான இடம். ரொம்ப ஒரு கண்ட்ரி சைடுக்கு வந்த மாதிரி இருக்குது பாருங்க. ரூட் ரொம்ப அற்புதமா இருக்குல்ல போக. சூப்பரா இருக்கு. அப்படியே டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. தூங்கிட விடாது. இந்த காப்பியெல்லாம் கொண்டு வந்து எவ்வளோ அழகாக இருக்கும். இது என்ன ஏரியான்னு தெரியலையே. இதுதான் பில்ஷேர் கேட்டிங்களா? பில்ஷேருங்கிற ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து பில்ஷேருங்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள மில்க் தான் பயங்கர டேஸ்டான மில்க் இங்கிலாண்டில். இங்கே உள்ள புல்லுக்கு அந்த ஒரு தன்மை போல. புல்லு மாடு. புது ஃப்ளாஸ்க் வாங்கினா ஒரே காப்பி தான். அங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. வயலில் அறுவடை ஆயிடுச்சுது. நல்லா இருக்குது இல்லை? காற்றே குளுமே. அந்த லண்டனை விட்டு வெளியில் வந்தாலே எல்லாமே சுத்தமாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாம் மாசுபடாமல் இருக்குது. இப்போ ஊரலுக்குள்ளோடி போகிறனால இதெல்லாம் ஸ்லோ ஆயிடுச்சு வண்டியெல்லாம். ரெண்டு பக்கமும் ஒரே ஃபார்ம் தான். வயல்வெளி இந்த இதெல்லாம் வைக்கோல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாரு. அறுவடையெல்லாம் முடிஞ்சு. ஆமா இனி அப்படியே விண்டருக்குள்ள ஸ்லோவா போகும்ல. அப்போ உள்ள விடு. என்ன கூட்டம்
what they saying? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கக்கூடிய ஏரியா வந்து இங்கே வந்து ஒரு இங்கே எங்கேயுமே சர்வீசஸ் இல்லை கேட்டிங்களா. ஸோ அதனால் இடையில நிற்கவே முடியல. பட் இங்கே ஒரு இடத்துல போட்டிருந்து கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா இங்கே உள்ள வாங்க. இங்கே உள்ள லோக்கல் சர்ச்சஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சின்ன ஒரு கேக் ஷாப்பு அந்த மாதிரிலாம் போட்டிருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டாய்லெட்லாம் வச்சுருக்குது, நீங்கள் டாய்லெட்லாம் போயிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். அக்கா எவ்வளோ நேரம் இதோட நான் இது பண்ணியிருக்கிறேன்? 3 hours கண்டினியூஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக வித்தவுட் இது வித் ஃபுல் எனர்ஜி. நானே டயர்டாக இருப்பேன். வெல் டன். Okay. Thank you. சூப்பராக இருக்கு பாருங்க. இதுதான் லோக்கல் கம்யூனிட்டி இவெண்ட்டுங்கிறது. எல்லாம் வந்து அப்படியே உட்காந்து அங்கே எல்லாம் குக் பண்ணி கொண்டு வந்து இப்படி விற்பாங்க. கேட்டிங்களா, இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து என்னது பர்கர் அந்த மாதிரி. நாங்கள் வந்து பர்கர் வாங்கலை. என் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு ஃப்ரைடே தே ஆர் என்னது கேக்கு வச்சுட்டே அலைஞ்சிட்ருக்கான். நல்லா இருக்காடா கேரமல் கேக்கு? பாவம் முழு பசி. அதுதான் நான் சொன்னேன் வீட்டில் இருந்தே ஒரு எலுமிச்சம்பழம் ஜோறு எடுத்துகிட்டு வரணும். சார் நான் இப்போ மாறுறேன், இங்கே வாங்க. ஓகே, மீண்டும் பயணம் ஆரம்பமாயிருச்சுது. இங்கே எல்லா ஸ்நாக்ஸ் கிங்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த 2 ஐயோ அதை எடுக்கலையோ, அந்த வீடியோ எடுக்கலையோ? எலுமிச்சம்பழம் சாப்பிட்டது, எலுமிச்சை சோறு. அது எப்பவும் காணிக்கிறது தான். இவர் ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கார் பாரு. ஜாலியாக வந்தார் இவ்வளோ நேரம். நான் 3 மணி நேரம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோ இதாக என்ன பிறகு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். அவர் அப்படியே உட்காந்துட்டு என்னவோ ரொம்ப வேலை செஞ்சு இது பண்ண மாதிரி. ஸோ வி ஆர் கோயிங். ஓகே, வேறுங்க பாட்டியம்மாலாம் அவன் இன்னும் அழகாக சாப்பிட்டுருக்காங்க. நல்லா இங்கிலீஷ் வே ஆஃப். நான் சொன்னேன் இந்த டூரே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டூராக தான் இருக்க போகுது. கேட்டிங்களா, எப்படி பட்டணி வீசி பறக்குதுன்னு பாருங்க. இங்கிலாந்து கொடி தாத்தா. இப்போ நமக்கு பக்கத்தில் உள்ளது உக்ரைன் கொடியோ? இது என்னடா உக்ரைனா பக்கத்தில் உள்ளது? அதுக்காக கலெக்ஷன் நினைக்கிறேன். அதுக்கு இல்லை தாச்சா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ ஆகஸ்ட் கடைசியில் வந்தாச்சுன்னா இப்படி தான் இருக்குது இங்கிலாந்து. அப்படியே ஒரு பச்சை நிறம் மாறி ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் நிறத்துக்கு அப்படி போகக்கூடியது. ஏன்னா எல்லாமே அறுவடைகள்லாம் முடிஞ்சிருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஆகஸ்ட் கடைசி செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இப்படி வரும்போது இந்த ஒரு காட்சி தான் காணலாம் இங்கிலாந்தில். ஓகே, நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது டெவன், ஈஸ்ட் டெவன். இது எல்லாமே வந்து சவுத் சைடில் கீழோடி இருக்குது. அந்த மேப்பை மட்டும் கொஞ்சம் போட்டு விட்ருங்க. ஓகே போடுறேன். ரொம்ப ஒரு இங்கிலீஷ் கவுண்டி. ஓகே இன்னைக்கு வந்து ரொம்ப லைட். இன்னைக்கு அப்படியே ஒரு வழியாக தப்பி பிடிச்சி நம்ம ஊர் சைடு எடுத்து வந்தாச்சு. இதுக்கிட்டே ஊர் சைடுனா அந்த ஊர் சைடில், நம்ம ஊர் சைடில் இங்கே இங்கிலீஷ் கவுண்டி சைடு. இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் போய் சந்திரன் போட்டிருக்குது. ஆண்டவரே ஏசப்பா, இடையில வந்து எத்தனை இடத்துல வந்து ஸ்லோ ஆச்சுது. டிராஃபிக் ஆக்சிடென்ட்கள், பெரிய ஆக்சிடென்ட் இல்லை, சின்னது சும்மா போய் எப்படி இடிச்சுக்கிட்டு அப்படி இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே லேசா இடிச்சாலே உடனே எல்லாத்தையும் இது பண்ணி நிறுத்தி போட்டுருவாங்க. இது ஒரு லாங் டிரைவ் ஆகி போச்சுது. 3 மணி நேரங்கிறது 4 மணி நேரம் ஆகி, இடையில நிறுத்தி அது 4.5 மணி நேரம் ஆகி, இப்போ 5 மணி நேரம் ஆயிப்போச்சு. அதுக்குதான் சொல்றது வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது நேரத்தே கிளம்பணும்னு சொல்லுது. ஓகே, அப்ப இந்த இதுக்கெல்லாம் இது பண்ணாட்டான். ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கிலீஷ் கண்ட்ரி சைட். இது இனி நம்ம ஊர் வந்துருச்சு. இனி எத்தனை நிமிஷம்? இங்க இருந்து 9 minutes போடுமா? தட்ஸ் a lot. இங்க சூப்பரா இருக்கு. அப்படியே கீழே போகுது. ஓகே, அதான் செம்மையா இருக்குது பாருங்க. ஓட்ட பார்த்தால ரொம்ப ஒரு சேர் மாதிரியே செய்து போட்டிருக்குது இந்த இதுல. மெதுவா அதுக்குள்ள நீங்க இவ்வளவு 60ல போன அவசியம் இல்லை. இங்க பாருங்க. ஐயோ, லேடி வித் டாக் வந்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகே, போற வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. செமையா இருக்குது. வாவ். ஓகே போலாம். இனி இதுதான் நம்ம அப்படி 3 நாட்கள கழிக்க போறோம். ஆமா. In 200 yards, turn right onto A35. இனி எவ்வளவு நேரம் இருக்குது? இன்னும் 5 minutes இருக்குது. நட்டு காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குது.
கொஞ்சம் பயந்தேன், இங்கே எந்த வீடு எதுவுமே இல்லை. காட்டு வழி போற பெண்ணே கலங்கி நிற்காதே, காட்டுப்புலி வழி மறைக்கும் பயந்து நிற்காதே, மாம்பட்டியா பேர சொல்லு புலி ஒதுங்கும் பாரு, மாம்பட்டியா பேர சொல்லு புலி ஒதுங்கும் பாரு. மாம்பட்டியா பேர சொல்லி எங்கேயா கொண்டு இடிக்கிறதுக்கு கரெக்டா. நான் வந்து இது 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது இந்த படம் வந்துச்சு. ஒரு தடவை நைட்டு பார்த்து போகாது. எங்க அமல்ராஜ் வாத்தியாரு 1ஆம் கிளாஸ் வாத்தியாரு எங்க அப்பாவுல பழனி சாமி தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்தோம். ஓ சாமி தியேட்டர்ல, சாமி தியேட்டரா, வள்ளுவர் தியேட்டர்னு நினைக்கிறேன். அப்போ போனது அந்த ஞாபகம். ஓ எல்லாம் ஃபார்ம் தான், எல்லாம் மாட்டு பண்ணைகள். ஃபார்ம்னா மாட்டு பண்ணைகள். அதாவது இந்த டவன்ல வந்து ஈஸ்ட் சைடு வந்து இப்ப இது போல அமைப்புகள் இருக்கும். வெஸ்ட் சைடு போனா கொஞ்சம் அடர்ந்த காடு. மாடு பாரு, மாடு 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 என்ன மாடு, நல்ல பால் கொடுக்கக்கூடிய மாடு. நம்ம தங்க போற இடத்துல கூட மாடு இருக்கு. அதான் இது இதானே அது வந்துட்டோமோ. 2 நிமிஷம் தானே போட்டுருக்கு. ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்த பார்த்ததுமே. இங்க பாருங்க, மாட்டை பார்த்ததுமே ஒரு சந்தோஷம். பெருசா கட்டுறாங்க, இதெல்லாம் ஃபுல்லா பெருசா கட்டுறாங்க. இது சாணமா கிடக்குது. தெரியல யானமோ புலியோ சிங்கமோ தெரியல. பாட்டு பாடுனே பண்ணா கொஞ்சம் பக்கத்துல மாடு நின்னுச்சுல, தெரியாத மாட்டு தழுவான்னு. இது பயங்கர குறுகலான வழி. எனக்கு இந்த இதுல எப்படி இந்த ஏசப்பா ஆண்டவரே, இது ஓவர். In 200 yards, turn right. ஏத்தாடி வண்டி வந்தா பாடிச்சுக்கலாம். இப்போ ஷோ இது என்னது இவ்வளவு இந்த இடத்துல போய் புக் பண்ணிருக்கீங்க? அண்ணாச்சிக்கு இதை எப்படியா திருலிங்க எல்லாம் ஒரு அல்வா சாப்பிட்டா அப்படி. அந்த காலத்துல நாங்கெல்லாம் வேட்டைக்கு வந்துருச்சு பாருங்க. அந்த காலம் அப்புறம் இருக்கட்டும், இப்போ வீட்டு turn right. turn right. ஓ மாட்டுக்கோட்டை. எனக்கு இந்த மாட்டுக்கோட்டைக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். இங்க ஏதோ இருக்குது, ஏதோ போட்டிருக்காங்க, என்னெல்லாமோ கிடைக்கும் பாருங்க. டெய்சி காட்டேஜ், டெய்சி காட்டேஜ் இங்க தான் போணும். டர்ன் ரைட், இங்க தான் போணும். ஓ இப்படியா? டர்ன் ரைட், இந்த டெய்சி காட்டேஜ். ஓ போட்டுருக்கு, இந்த போட்டிருக்கல டெய்சி காட்டேஜ். இது என்ன காட்டேஜ்? ஒரு வழியா வந்து சேர்த்துட்டோம் 5 மணிக்கு டிராவல்ல. வந்ததுமே எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய வீடு சூப்பரா இருக்குல்ல, அட்டிபிளியா இருக்குது. இங்கே உட்காந்து காஃபி குடிச்சிடலாம். அப்புறம் அதில் உட்காந்து அப்படியே சன் பாத்து. நான் சொன்னேன் சன் பாத்து அன்னைக்கு சொன்னேன் நான் வீடியோவில் சன் பாத்து எடுக்கணும்னு. சன் பாத்து எடுக்க தான் நான் வந்திருக்கேன். கேட்டிங்களா? சுத்தியிலும் தோட்டம், சுத்தியிலும் தோட்டம். அங்கே பாருங்க, அங்கெல்லாம் சோளக்காடு. அப்படி போனால் சோளக்காடு. இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட கிடக்கக்கூடியதான். பழம் பாரு. வாவ் எவ்வளோ பழம். அங்கே பாரு இந்த பழம் வளர்த்துருக்கு. எந்த பழம்? ஓ அது பேர். ஓகே, எல்லாம் பழத்துருக்கு. அப்படி இல்லை, காட்டுக்குள்ளே தான் அப்படி இருக்கும். அங்கே சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுலாம் இருக்குது. அதெல்லாம் விளையாடுறது இல்லை இல்லை, எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுருக்குல்ல வந்ததுமே கிச்சனில் ஒரு ஐட்டம் பார்த்தேன். இங்கே பாரு, கிச்சனில் நான் ஒரு ஐட்டம் பார்த்தேன். இவங்க ரொம்ப தாராள மனசுள்ள ஆட்கள். கேட்டிங்களா? எப்படி கேட்டிங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். க்ளாட்டட் க்ரீம் சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பட்டர் மில்க் சாக்லேட்ஸு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் காஃபியே எத்தனை வகையான காஃபி. டீகாஃபினேட்டட், இது டீகாஃப்னு நினைக்கிறேன், இது ஒரிஜினலு. அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட்டு, யார்க்ஷயர் டீ. இங்கே பாருங்கள் 2 விதமான பிஸ்கெட்டு, பட்டர் க்ரன்ச் பிஸ்கெட்டு, ஆரஞ்ச் பிஸ்கெட்ஸ். ஓ மை குட்னஸ். இன்றைக்கி நான் இப்போ டீயை போட்டு இப்போ உட்காந்து எதை நாங்கள் சாப்பிட போகிறோம். கேட்டிங்களா? அடிப்பொலியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பூனை என்ன பார்க்குது, நான் அதுக்கு தான் கொண்டு வரணும்னு. பாவம், உனக்கு என்ன சாப்பாடு தரணும்னு எங்களுக்கு தெரியாதுடே.
உங்கள் எஜமானருக்கு தான் தெரியும். அதுங்களா கேட்டிங்களா? டீ, ஈவினிங் டீ. அதான் நான் சொன்னல இங்கிலீஷ் கண்ட்ரி ஹவுஸ்ன்னா தான் இந்த டீ இப்படி வருது. கேட்டிங்களா? சூப்பராக இருக்கா? பிஸ்கெட்ஸ், பட்டர் பிஸ்கெட்டு. இது வந்து ஆரஞ்ச் அண்ட் சாக்லேட் பிஸ்கெட். ஸோ லக்ஸுரி தான், ஒரே லக்ஸுரி தான். இப்போ வந்து அடுத்து இங்கிலீஷ் டீ. என்னை யாரும் சத்தம் போடாங்க, என்னை யாரும் திட்டாங்க, ஏன்னா ஏசாங்க. கேட்டிங்களா? ஏக்கா ஒரு 15,000 தடவை நீங்கள் அந்த இங்கிலீஷ் டீயை போட்டிருப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் திருப்பியுமான்னு சொல்கிறதெல்லாம் கேட்க தான் செய்யுது. பட் நம்ம எத்தனை தடவை வேணாலும் இந்த இங்கிலீஷ் டீ குடிக்கலாம். ஓகே, ப்ரூ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டீ பார்ப்போம். வாவ், அடிபொலி. ஹலோ, ஃபோன் பாவம் ஏதாச்சும் கொடுப்பாங்க. இங்கே ஒன்றும் இல்லைண்ணே, நான் உனக்கு என்ன தரணும்னு தெரியல. பிஸ்கட் போட்டால் சாப்பிடுமா? ஐ டோன்ட் திங்க். மில்க்லாம் வச்சுருந்தாங்க. ஓகே, லைட்டாக மில்க். எல்லாம் இங்கிலீஷ் டீ கேட்டிங்களா? ஸோ இனி இந்த பிஸ்கட், இந்த ஆரஞ்சு பிஸ்கட் சாப்பிடுறதுக்கு அப்படிப்படியாக இருக்குது. இது லோக்கல் பிஸ்கட். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் மன கிடைக்காது. சூப்பர் பிஸ்கட், அடிப்படியாக இருக்கும். ஸோ எங்களுடைய பயணம் இப்படி தான் இருந்தது. இங்கே தான் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நாங்கள் இங்கே தங்க போகிறோம். பார்க்குது என்னடா இந்த ஆளுங்க நம்ம கலர் மாதிரி இல்லையாண்டு, நான் நம்ம ஜனங்க மாதிரி இல்லையாண்டு பாருங்க. இப்படி உட்காந்து நாங்கள் வந்து இன்றைக்கி டீ குடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் எங்களுடைய அந்த ஜேர்னி. ஸோ இங்கே கொஞ்சம் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். இங்கே உள்ள எல்லா இடங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இருக்கிறது இடம் வந்து எங்கன்னா, இது எந்த இடம்? எக்ஸெட்டர். ஏன் எக்ஸெட்டர், டெவன், ஈஸ்ட் டெவனில் இருக்கிறோம். ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போவோம், வெஸ்ட்லேருந்து எங்கே வேணாலும் நாங்கள் போகலாம். ஸோ இன்னும் வந்து பிளான் பண்ணலை எங்கெல்லாம் போகணுன்னு. இதெல்லாம் பசங்க பிளான் பண்ணுவாங்க. இப்போ போய் ராத்திரிக்கு சாப்பாடு பார்க்கணும், நாளைக்கு சாப்பாடு, அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுதான் நடந்துகிட்ருக்குது. ஓகே ஓகே, ஹலோ, ஓகே, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.